Hi guys, என் பேர் பிரவீன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் கரெக்டாக நான் இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 வீக் ஆச்சு. ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் பண்ணியாச்சு. லிஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இது வரைக்கும் 2 ஆர்டர் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில் தான் 2வது ஆர்டர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னென்னா அது என்ன சொல்லக்கூடாது, அது சீக்கிரம். ஸோ 2 ஆர்டர் தான் வந்திருக்கு இது வரைக்கும். பட் நான் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட்டில் 8 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அமேசானுக்கு கிட்டத்தட்ட 13 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி மீஷோலையும் கிட்டத்தட்ட 8 ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வரைக்கும் அமேசான் இன்னும் அக்கௌண்ட் ஆக்டிவ் வரைக்கும் இனி 30 days இருக்குது. பட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஒரு ஆர்டர் வந்துருச்சு. லாஸ்ட் டேயில் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட நான் 30,000 கிட்ட டெபிட் வாங்கியிருக்கேன். ஐ மீன் லோன் எடுத்துருக்கேன். ஸோ அந்த லோனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 தான் இப்போ இருக்குது. 12,000 செலவாயிடுச்சு. அந்த 12,000 கிட்டத்தட்ட ஒரு தேவையில்லாத செலவுகள்லாம் செலவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் என்னென்ன ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்போது டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டே இல்லை. டிமாண்ட் இல்லை மீன்ஸ் இப்போதைக்கு டிமாண்ட் இல்லை. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோன்னா சீசனபிளாக, அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது சம்மர் டைமில் நீங்கள் ஒரு பானை விற்கலாம், அப்போது அது டிமாண்டில் இருக்குது. நான் ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்மர் டைம், அப்போ டிமாண்டில் இருந்துச்சு அது. பட் இப்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயிலில் அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ அதுக்கு டிமாண்ட் இல்லை. இப்போ என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல் டைம் டிமாண்டாக இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராடக்ட்டுக்கு வந்து எல்லா டைமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. டிஷ்யூ பேப்பர் வந்து ரெகுலராக வாங்கிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு டைம் அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா திரும்ப உங்கள்கிட்ட தான் வருவாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி தேவைப்பட்டே இருக்கும், அதை எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ண ஒரு பிளான் இருக்குது. பட் இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ என்னென்னா, நம்மளுக்கு சப்ளையர், அதாவது நம்மளுக்கு காம்படிஷன் இருக்காங்களா, காம்படிஷன் கம்மியாக இருக்கணும், பட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீப்பே சேல் பண்ணுறீங்க. இந்த சீப் இங்கே தான் வச்சுருந்தேன், ஏன்னா அப்பப்போ முடி காஞ்சஸ்லாம் சீவிப்பேன். ஸோ இந்த சீப்பை சேல் பண்ணுறீங்கன்னா இந்த சீப்புக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன், காம்படிட்டர்ஸ், அதாவது என்ன மீன் பண்ணுறேன்னா, இதுக்கு சேல் பண்ணுற செல்லர்ஸ் இருப்பாங்களே அவங்க கம்மியாக இருக்கணும், பட் இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண போது உங்களுக்கான ஆர்டர்ஸ் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு டிமாண்ட் இருக்குது, பட் சப்ளையர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, சப்ளையர்ஸ் கம்மியாக இருக்கணும், சேம் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு டிமாண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ராடக்ட்டு. அது கூட இனி ஒரு அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். என்னென்னா, இப்போது என்கிட்ட இப்போ ஒரு 18,000 தான் இருக்குது. இந்த 18,000 வச்சு இந்த 18,000 நான் எப்படி பெருசு பண்ண போகிறேன் தான் என்னோடய டார்கெட்டு. என்னோடய டார்கெட் என்னென்னா, இந்த 18,000 கம்மியாகக்கூடாது. இந்த 18,500 வந்தாலும் ஓகே, எனக்கு 500 ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே, பட் கம்மியாக இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் எனக்கு 0% இருந்தாலும் ஓகே, பட் லாஸ் மட்டும் இருக்கக்கூடாது. என்ன பொறுத்த அளவுக்கு லாஸ் என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணது 18,000 விட கம்மியாக மட்டும் எடுத்துக்கூடாது. 18,000 எடுத்தாலும் ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸில் ஒரு கோட் கூட சொல்லுவாங்க, நோ லாஸ் நோ கெயின். அதாவது உங்களுக்கு லாஸும் இல்லாட்டியும் கெயின் இல்லாட்டி பரவாயில்ல, பட் ஆனால் நோ லாஸ் நோ கெயின். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு இப்போதைக்கு வந்துட்டா எனக்கு போதுன்ருக்கு. எதுக்காக நீ இதெல்லாம் யூடியூப் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். எனக்கு இந்த யூடியூப் பண்ணுற மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு வியூவர்ஸ் கிடைப்பாங்க, எனக்கு சப்போர்ட் கிடைப்பாங்க. நாளை பேர் நான் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் பப்ளிஷ் ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு இன்வெஸ்டர்ஸ் வேணும். நான் என்கிட்ட எந்த ஒரு போர்ட்ஃபோலியோமே இல்லாமல், என்கிட்ட எந்த ஒரு ப்ரொஃபைலுமே இல்லாமல் நான் போய் என்னென்னா யோசிப்பாங்க, எப்படா என்னடா பண்ணுறான் அப்படின்னு. பட் அதாவது நீங்கள் சரி, நீ சப்போஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி இந்த யூடியூப்பில் இல்லாமல் கண்டென்ட் க்ரியேட்டராக இல்லாமல் நிறைய பெரிய பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓயோலா, அவங்க அப்படி தான் பண்ணாங்க, அவங்களாம் ஒரு யூடியூபரே இல்லை. பட் எனக்கு என்னென்னா, இப்போதைக்கு என்கிட்ட அந்தளவுக்கு கெப்பாசிட்டியில் மீட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, ஏன்னா அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் என்கிட்ட இல்லை, அந்தளவுக்கு என்கிட்ட இப்போதைக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இல்லை. இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். இது டெவலப் பண்ணும்போது நான் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட்டேன்னா எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நார்மலாக ஒரு பர்சன் வந்து இது மாதிரி ஒரு ஐடியா தராங்க, அதே பக்கம் சேம் ஐடியா நானும் தரேன். பட் என்கிட்ட ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூவர்ஸ் சப்போர்ட் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். நாளை பின்னா ஒரு இன்வெஸ்டர் பேச போது கண்டிப்பாக நான் நாளை பின்னா ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு இந்த இப்போதைக்கு யூடியூப் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு எனக்கு வியூவர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு நான் இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு தெரியும். ஐ மீன் சக்ஸஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கேன். சப்போஸ் சக்ஸஸ் ஆகிட்டால் நிறைய பேர் வருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ வில் சி. இந்த 18,000 நான் எப்படி பெருசு பண்ணுறேன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரே விஷயம் தான், இந்த 18,000 தான் எங்கிட்ட இருக்குது. இந்த 18,000 வச்சு நான் எப்படி
ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆக்குறேங்கிறது தான் இந்த வீடியோட பாயிண்ட். இந்த எண்டாக முடிச்சுக்கிறேன். யா, நெக்ஸ்ட் வீக் ஆஃப் ஸ்டார்டிங்கே பிஸ்னஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அடுத்த வீக் நான் காமிக்கிறேன். மேபி நான் யூடியூப் வீடியோ அவ்வளோக்கா போடவே மாட்டேறேன். ஏன்னா இதுலேயே இந்த ஒர்க்லேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா யூடியூப் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ பார்ப்போம். பாய்.